வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் நைட்டு இட்லி அவிச்சேன். காலையில் இட்லி உப்புமா செய்கிறதுக்காகவே ஒரு 5 இட்லி எக்ஸ்ட்ரா அவிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த இட்லி உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இட்லியை. இப்போ இந்த இட்லியை ஃபுல்லாக நம்ம நல்லா உதுத்து விட்டுறலாம். இப்போ இந்த இட்லியை உதுத்து விட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு நம்ம இட்லியை எல்லாமே இதில் போட்டுக்கிறலாம். போட்டுட்டு இது போட்ட உடனே ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம், ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஊறின உடனே நம்ம இதை எடுத்து உதுத்து விட்டுறலாம். அப்படி நம்ம இந்த மாதிரி செஞ்சு உதுத்து விடும்போது ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக வரும். அவ்வளோதான், 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லியை இந்த மாதிரி நல்லா இப்படி பிழிஞ்சிட்டு இதில் நல்லா உதுத்து விட்டுறலாம். நம்ம நைட்டே கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி காலையில் தான் எடுத்து வச்சேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நம்ம நைட்டு ஃபுல்லாக கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் நம்ம செய்கிறதுக்கு முன்னால் இதே மாதிரி மெத்தடில் இட்லியை தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஊற போட்டு இந்த மாதிரி செஞ்சால் அது ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக ரவை மாதிரி வரும். ஆனால் அந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதனால் இப்போ நான் நைட்டு வைக்காமல் காலையில் வச்சு செய்கிறேன். 2 மெத்தட்லையுமே செய்யலாம். இப்போ எல்லா இட்லியுமே நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டாச்சு. இப்போ இதை தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியவும் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகா, 2 வரமிளகா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சேர்த்துருக்கிற வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி வேக வைக்கும் போதே இட்லிக்கு உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இட்லிக்கு நம்ம போட்ட பிறகு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சம் சேர்த்தோம்னா நம்ம அந்த இதோட சேர்த்து கடிக்கும்போது நல்லாயிருக்கும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வந்த உடனே நம்ம இந்த உதுத்து வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை உதுத்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டா நம்ம அந்த சட்டியில் ஒட்டிக்கிறோம். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இட்லிக்கு உப்பு சேர்த்துக்கரலாம். இப்போ நான் இதில் உப்பு சேர்க்கலை. அந்த இட்லியில் இருந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சு. வெங்காயத்தில் மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுறணும், எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி. இப்போ இந்த இட்லி உப்புமாவில் நான் எந்த ஒரு பொடியுமே நான் சேர்க்கலை. நம்ம அந்த வத்தல்லையும் மிளகாவுலையும் உள்ள காரம் மட்டும்தான். மற்றபடி வத்தப்பொடி இதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை. எதுவுமே போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சால் தான் இட்லி உப்புமா நல்லாயிருக்கும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த சட்டியில் இந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான் இந்த இட்லி உப்புமா செய்கிறதுக்கு. நைட்டு இட்லி மிஞ்சிச்சுன்னா அது 4 இட்லி எடுத்து வச்சு காலைல வெங்காயம் மிளகா அறுத்து அப்படியே நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா டக்குன்னு ஒரு காலைல டிஃபனுக்கு ரெடி ஆயிரும். நம்ம என்னடா செய்கிறதுன்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது கூட சீனி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சும்மாவே வெறும் வாயில் சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது வெந்தது போதும்.
இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிடலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், இட்லி உப்புமா வந்து சூப்பராக 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கும் பசங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.